பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனியிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பெரு பெற்றோர் எனும் அருட்சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்களது பேரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த பலியை நாங்கள் ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நன்றி பலியில் நாம் அனைவரும் தகுதியான முறையிலே பங்கு பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்திருக்கின்ற குறை குற்றங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் எப்பொழுது உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் வழியாகவே நிறைவு பெறுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 15 தொடக்கம் 20 ஏறாக. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான்: இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி
அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகின்றேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கின்றேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் அவர் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்றார் ஆண்டவர். ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 திருவசனங்கள் 22 தொடக்கம் 25 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மாடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைத்தையும் நோக்கி கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாளோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் அவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் அவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே,
நேற்றைய நாளில் நாங்கள் ஒரு அருளின் காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். தவக்காலம். நேற்றைய நாளில் எங்களுடைய நெற்றிகளிலே சாம்பலை பூசி, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்குள் போவாய், மறவாதே என்று அந்த சாம்பலை நம்முடைய நெற்றிகளிலே இட்டு திருவை ஒரு புனித காலத்தை ஆரம்பித்தது. இன்று அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை. இன்றைய முதல் வாசகத்திலே மோயிசன் தன்னுடைய மக்களுக்கு கூறிய ஒரு அழகான அறிவுரையை திருச்சபை இந்த தவக்காலத்தின் தொடக்கத்திலே எங்களுக்கு தருகிறது. மோயிசன் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ பார், வாழ்வையும் சாவையும், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். ஆகவே எங்களுக்கு ஒரு தெரிவு இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய தெரிவுகளை செய்கிறோம். இதை செய்வதா, அதை செய்வதா, நன்மையை செய்வதா, தீமையை செய்வதா, சாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையை நாங்கள் தெரிந்து கொள்ளதா, இது ஒரு மிக பெரும் தெரிவு. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் மோயிசனூடாக, நீ ஆண்டவருடைய கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைப்பிடித்து வாழ்ந்தால் நீ வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறாய். அப்படி வாழ்வை தெரிந்து கொண்டால் நீ வாழ்வாய், நீ பலுகுவாய், நீ உடைமையாக கொள்ளப்படும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசிரை தருவார். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற தெரிவுகளிலே இந்த நன்மையை, வாழ்வை தெரிந்து கொண்டால் ஆண்டவருடைய ஆசீர் வந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நீடூடி வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் மோயிசன் அங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ ஆண்டவருக்கு செவி கொடாமல் உன்னுடைய செவிகள் கட்டளைந்து வேறு தெய்வங்களை வழங்கி அவைக்கு பணிபுரிந்தால் உனக்கு நான் அறிக்கையிட்டு கூறுகிறேன், சும்மா சொல்லவில்லை, அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமை கொள்ளுமாறு ஜோர்தானை கடந்து பூமியில் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்காது. ஆகவேதான் மோயிசன் சொல்லுகிறார், தெரிவுகள் மிக முக்கியமானவை. ஆகவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுடைய தெரிவு சிலுவையை பற்றிய தெரிவாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், அவருக்கு முன்பால் தெரிவு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மாடு மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள் தலைமைக்குள் மறைநூலால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும். அவர் தெரியும் அந்த கொலையிலே, அந்த சாவிலே வரப்போகிற வேதனைகள். ஆனால் அவர் சாவைத்தான் தெரிவு சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த சிலுவை சாவு தான் வாழ்வை கொண்டுவரப் போகிறது. அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், எதை நாங்கள் தெரிவு செய்கிறோம். உதாரணமாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சகோதரனோடு பிரச்சனை, ஒன்றாக பிறந்த 2 சகோதரங்கள், அவர்களுக்குள்ளே பிரச்சனை. அப்போ இதில் இலகுவாக ஒரு தொலைபேசி எடுத்து கதைச்சு அந்த பிரச்சனையை முடிக்கலாம். அது வாழ்வை நோக்கிய பயணம். அந்த தெரிவை இவனால் செய்ய முடியவில்லை. எப்பொழுதெல்லாம் அந்த சகோதரனோடு உறவு கொள்ள வேண்டும், அந்த ஒப்புரவாக வேண்டும் என்ற அழைப்பு கடவுள் கொடுக்கிற பொழுதும் அவன் தெரிந்து கொண்டது அந்த ஒப்புரவை அல்ல, சாவை. இறுதியாக சடுதியாக அந்த சகோதரன் ஒரு விபத்திலே மரணித்து விடுகின்றான். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இந்த சகோதரன் மனதிலே மிக வேதனையோடு வாழுகிறான். அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும். என்னுடைய சகோதரனோட கதைச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், ஒப்புரவாகி இருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக என்னுடைய சகோதரன் செத்திருப்பான். அவனோடு நான் கதைக்காமல் இருந்ததன் காரணமாக அவன் இறந்து விட்டான், அவனோடு கதைக்காமல் இறந்து விட்டான் என்று சிந்திக்கிற பொழுது அது ஒரு சாவாக இருக்கிறது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மன்னிப்பிலே ஒரு வாழ்வு பிறக்கிறது, உதவி செய்கிற பொழுது வாழ்வு பிறக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கிற தெரிவுகள் நல்ல தெரிவுகளாக, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நியமங்களுக்கு முட்ட தெரிவுகளாக இருக்கிற பொழுது வாழ்வு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வதிச்சு கொண்டே போவார். நீ இருக்கிற நாளில் நீண்டுடி காலம் குடிகொண்டு இருப்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இன்று மோயிசன் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர் கிடைக்க வேண்டுமென்றால், நீடுடியாக அவர்கள் நித்திய வாழ்வை வாழ வேண்டுமென்றால் அந்த தெரிவுகள் மிக முக்கியமானது. நீ வாழ்வை தெரிந்து கொள்கிறாயா, சாவை தெரிந்து கொள்கிறாயா, நன்மையை தெரிந்து கொள்கிறாயா, தீமையை தெரிந்து கொள்கிறாயா? ஒரு நாள் நாங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தால் ஏர்போர்ட்டில் 200 கோடியில் போது வசத்தை பிடிச்சிக்கிறாங்கன்ட்டு வருது. ஒவ்வொரு நாளும் வருது. அப்படியே
அப்போ இவ்வளவு போதவஸ்தை பிடிச்ச பிற்பாடும் வந்து பிடிபடுவோம் என்று தெரிஞ்சும் அந்த பணத்துக்காக எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தெருவில் நிற்கிறார்கள். ஒரு போதைவஸ்தில் ஏர்போர்ட்டில் பிடிபட்டால் அதால் வார பயங்கரமென அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அநாதைகளாக மாடி விழாண்டு தெரிந்து கூட எடுக்கிற தெரிவு போதைவஸ்தை நாட்டுக்குள்ளே கொண்டு வருவது. ஆகவே என்பது இன்றைக்கு நாங்கள் இந்த தவக்காலத்திலே வேண்டுவோம், நாங்கள் எடுக்கிற தெரிவுகள் எல்லாம் நன்மையை நோக்கிய தெரிவுகளாக, வாழ்வை நோக்கிய தெரிவுகளாக, கடவுளுடைய சட்டங்களுக்கும் நியமங்களுக்கும் கட்டுப்பட்ட தெரிவுகளாக இருக்கிற பொழுது நாங்கள் வாழ்வை கண்டடைவோம். அந்த வாழ்வை கண்டடைய இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றாடுவோம். இந்த வேளையில் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். வார்த்தையான இறைவா, உமது தெய்வீக வாழ்வு தரும் வார்த்தையை நாளும் வாழ்ந்து பிறரும் வாழ துணை செய்து கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து இவ்வுலக சவால்களை வெல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் பொருளுக்கும் செல்வத்திற்கும் பதவிக்கும் பணி செய்யாமல் மக்களின் வாழ்வு மேம்பட தங்களை அர்ப்பணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, இன்றைய இளைய தலைமுறையினர் இவ்வுலக மாயைக்கும் ஊடகத்திற்கும் அடிமையாகாமல் இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து இறைவார்த்தையை கேட்டு இறைவனுக்கும் பெற்றோருக்கும் தங்களின் மனச்சாட்சிக்கும் கீழ்ப்படிந்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளின் பலனாக இவ்வுலகத்தில் உம்மை மட்டுமே அதிகம் நேசிக்கவும் உமது அன்பை விட்டு பிரிந்து விடாமல் உம்மில் நிலைத்திருக்கவும் அதன் மூலம் பிறர் வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் நமக்கு தந்திருக்கின்ற அழகான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் நமக்கு தந்திருக்கின்ற சுதந்திரம் என்கின்ற பெரும் கொடைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் விரும்பியதை தெரிந்தெடுக்கின்ற அந்த சக்திக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நல்லவற்றை தெரிந்தெடுப்பதற்காக நீர் தந்திருக்கின்ற உம்முடைய நியமங்களுக்காகவும் கட்டளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் நியமங்களையும் கட்டளைகளையும் பயன்படுத்தி நன்மையையும் வாழ்வையும் தெரிந்தெடுத்து நீரோரம் நடப்பட்ட மரம் போல கனி கொடுக்கின்ற மரங்களாக எங்களை நீர் உருவாக்கியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் பலியாய் ஏற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய், உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாலும் மகன் உயிர் துறக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாலும் மகன் உயிர் துறக்க. படைப்பே
கேட்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருட்களையும் கனிவுடன் கண்ணோக்கியருள வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மையினத்திற்கு மூற்றுவாகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருநின்று கூலியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திருவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் திருவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளுடைய கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்களை உலகிலும் வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்ற இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தமும் நம்மை நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். எனது உணவை உண்டு
உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசியால் நிறைவேற்று நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் அது ஆசி எங்களுக்கு என்றும் இரக்கம் மீட்பும் அருக்கும் ஊற்றாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கவலைகள் நீக்க வருவாயே. மாமரை புகழும் மரியன்னும் மலரே, மாதரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டள்ளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.